ஒரு பெரிய பேரரசை எதிர்த்து போராடணும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். உங்ககிட்ட துப்பாக்கி இல்ல, பீரங்கி இல்ல, ஆனா லட்சக்கணக்கான மக்களை எந்த சோர்வும் இல்லாம வீதிக்கு கொண்டு வரணும். அதுவும் எந்த வன்முறையும் இல்லாம, இல்லையா? ஆமா, கரெக்ட். இது எப்படி சாத்தியம்னு தோணும்? ஆயுதங்களுக்கு பதிலா ஒரு மனிதர் வார்த்தைகளை நம்புனார். வெறும் கவிதைகளை வச்சுக்கிட்டு ஒரு சமூகத்தோட மனநிலையே மாத்த முடியும்னு நம்பினாரு. நம்பினது மட்டும் இல்லாம அதை செஞ்சும் காட்டினாரு. கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல இருக்கிற எங்கள் தமிழ் அப்படிங்கிற கவிதைய பத்தி தான் ரொம்ப ஆழமா பேச போறோம். ஒரு கவிதை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்க அதை எழுதினவர் யாருன்னு தெரியணும்ல. அந்த வகையில நாமக்கல் கவிஞர் பத்தி சொல்லுங்களேன். அவர் இயற்பெயர் வே. இராமலிங்கனார்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு அறையில உட்கார்ந்து கவிதை மட்டும் எழுதிட்டு இருந்தவர் கிடையாது, இல்லையா? நிச்சயமாவே கிடையாது. வே. இராமலிங்கனார் அவரோட வாழ்க்கை ஒரு பெரிய வரலாற்று திருப்படம் மாதிரி. அவர் ஒரு சிறந்த தமிழறிஞர், கவிஞர், அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு தீவிரமான விடுதலை போராட்ட வீரர். ஆனா இவருடைய கவிதைகள்ல அமைதியும் அறமும் அதிகமா இருக்கே, இது எப்படி சாத்தியம்? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த முரண்பாடுதான் அவரோட அடையாளமே. இதுக்கு முழு காரணம் மகாத்மா காந்தி. ஓ, காந்தியோட தாக்கமா? ஆமா, காந்தியோட மிக முக்கியமான ஆயுதங்கள் என்ன? அகிம்சையும் வாய்மடியும் தானே. ஆமாம். ஒருத்தனை அடிச்சு ஜெயிக்கிறத விட நேர்மையாலையும் அறத்தாலையும் எதிரியோட மனச மாத்துறது தான் உண்மையான வெற்றின்னு காந்தி நம்புனா. இந்த காந்திய வழிகளைத்தான் ராமலிங்கனார் தன்னோட கவிதைகள்ல பின்பற்றினார். அதனாலதான் மக்கள் இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு அன்பா கூப்பிட்டாங்க. காந்திய கொள்கைகளை தமிழோட இணைச்சதை பாராட்டி தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அவரை நியமிச்சாங்க. பெருமையான விஷயம் அது. ஆமா, அவர் சும்மா 1-2 பாட்டு மட்டும் எழுதினவர் கிடையாது. மலைக்கல்லன் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது அப்புறமா படமா பெரிய ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கதை அப்படிங்கிற பெயர்ல அவரோட சுயசரிதையை எழுதியிருக்காரு. சங்கு ஒளி அப்படிங்கிற கவிதை தொகுப்பு, அப்புறம் நாமக்கல் கவிஞர் பாடல்கள்னு நிறைய படைப்புகளை கொடுத்திருக்காரு. அருமை. நாம இன்னைக்கு பார்க்க போற எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடலும் அந்த நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? ஆமா, சரியா சொன்னீங்க. சரி, கவிஞரை பத்தி ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருச்சு. ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அகிம்சைய வச்சு எழுதின கவிதை இது. இப்ப பாடலுக்குள்ள போவோம். சில வார்த்தைகளை புரிஞ்சுக்கலாம். இந்த பாடல்ல ஊக்கிவிடும் அப்படின்னு ஒரு சொல் வருது. அகராதியில ஊக்கப்படுத்தும்னு இருக்கு. அடுத்த வார்த்தை விரதம். விரதம்னா நம்ம சாமிக்காக சாப்பிடாம இருப்போமே, அதைத்தானே அவர் சொல்றார். இங்கதான் கவிஞர் வார்த்தையோட அழகா விளையாடுறாரு. விரதம்னா நோன்பு அப்படிங்கிறது பொருள். ஆனா இங்க சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது விரதம் இல்ல. அப்புறம் என்னது? ஒரு நல்ல காரியத்தை எந்த சூழ்நிலையில செய்வேன், இல்ல தீய செயலை என் உயிரே போனாலும் செய்ய மாட்டேன்னு மனசளவுல ஒரு கடுமையான உறுதி எடுக்கிறது தான் உண்மையான விரதம். ஓ, ஒரு ரெசல்யூட் கமிட்மெண்ட்னு சொல்லலாம். ஆமா, எக்ஸாக்ட்லி. புரிஞ்சுது. அடுத்து குறி அப்படிங்கிற சொல் வருது. இது குறிக்கோளை குறிக்குதுன்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட். குறி அப்படின்னா குறிக்கோள். அதே மாதிரி பொழிகிற அப்படிங்கிற சொல் பாடல்ல வரும். இதுக்கு தருகின்ற அப்படின்னு அர்த்தம். மழை எப்படி தடையின்றி பொழிகிறதோ அது மாதிரி தடையின்றி தருகின்ற அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. சரி, இப்போ வார்த்தைகளுக்கான அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நேரா பாடலோட முதல் 2 வரிகளை பார்க்கலாம். அதாவது, அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு நேரடி பொருள் என்னன்னா, உலகத்துல மிக தொன்மையான நம்ம தாய்மொழியான தமிழ் அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருது. அது மட்டுமில்லாம அந்த தமிழ் மக்களோட குரலாவும் இருக்கு. அந்த அடுத்த வரி, தமிழ் கத்துக்கிட்டவங்க ஒரு பொருளை, அதாவது பணத்தையோ செல்வத்தையோ வாங்கறதுக்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க. அதே மாதிரி தங்களை போற்றாதவங்களை இகழ்ந்தும் பேச மாட்டாங்கன்னு சொல்றார். அடுத்த 2 வரிகள் பாருங்க. கொல்லா விரதம் குறியாகக் கொள்கை, பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. எந்த உயிரையும் கொல்லாம இருக்கிற அந்த கொல்லாமைய தமிழர்கள் தங்கள் குறிக்கோளாக வச்சுக்கணும். பொய் சொல்லாம இருக்கிற பொய்யாமைய அவங்க கொள்கையா வச்சுக்கணும். அப்படி வாழ்ந்தா எல்லா மனிதர்களும் இன்பமா வாழ அன்பும் அறமும் ரொம்ப உதவுன்னு சொல்றாரு. சரி, பாடலோட கடைசி 2 வரிகளை பார்க்கலாம். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நம்ம தமிழ் மொழி எல்லார்கிட்டையும் அன்பையும் அறத்தையும் தூண்டும்.
அது மனிதர்களுக்குள்ள இருக்கிற பயத்தை போக்கி அவங்களுக்கு இன்பத்தை தரும். இப்படிப்பட்ட இன்பம்? அதுதான் சொல்றார், எங்கள் தமிழ் மொழி ஒரு தேன் மாதிரி இனிமையான மொழி, அது இன்பம் பொழிகிற வானொலின்னு கவிஞர் சொல்றார். ஒரு இருண்ட இரவுல அந்த வானொலியிலிருந்து வர்ற ஒரு இனிமையான குரல் எவ்வளவு பெரிய நிம்மதியும் நம்பிக்கையும் கொடுக்கும். தமிழ் மொழியும் அப்படிதான், எங்க பயத்தை போக்கி இன்பத்தை பொழிகிற ஒரு மாபெரும் அலைவரிசைன்னு ரொம்ப நவீனமான ஒரு ஒப்பீட்டை அவர் பயன்படுத்துறார். என்னொரு கற்பனை, வானொலி மாதிரி இருள கிழிச்சிட்டு வர்ற குரல் எங்க தமிழ். இது உண்மையிலே மனச தொடுற ஒரு ஒப்பீடு. சரி, பாடலோட ஒவ்வொரு வரியையும் நம்ம ஆழமா அலசிட்டோம். இப்போ ஒரு சின்ன விளையாட்டு. விளையாட்டா? என்ன பண்ண போறோம்? நாம இதுவரைக்கும் பேசின அத்தனை தகவல்களையும் ஒரு மாணவர் தேர்வுக்கு தயாராகிற வகையில அவங்க மூளையில நிரந்தரமா பதிய வைக்க போறோம். இது ஒரு ரேபிட் ஃபயர் நினைவூட்டல் பகுதி. நான் ஒரு கேள்வியோ குறிப்போ சொல்வேன், நீங்க அதுக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். மொத்தம் 40 வினாக்கள். தயாரா? நான் தயார், கேளுங்க. முதல் பகுதி, கவிஞரோட அடையாளம். எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர். அவரோட இயற்பெயர் என்ன? வே. இராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் எவ்வகையான கொள்கைகளால ஈர்க்கப்பட்டார்? காந்தியடிகளின் கொள்கைகளால. காந்தி கொள்கைகளை பின்பற்றினதால இவரை எப்படி அழைச்சாங்க? காந்திய கவிஞர்னு அழைச்சாங்க. தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞரா விளங்கினது யார்? வே. இராமலிங்கனார், அதாவது நாமக்கல் கவிஞர். அவர் எழுதின ஒரு நாவலோட பெயர்? மலைக்கல்லன். அவரோட சுயசரித நூலோட பெயர் என்ன? என் கதை. சங்கு ஒலி அப்படிங்கிற நூலை எழுதினது யார்? நாமக்கல் கவிஞர் தான். நாம படிக்கிற இந்த பாடல் எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? நாமக்கல் கவிஞர் பாடல்கள். ஓகே, இப்போ 2வது பகுதி. உலக மொழிகள்ல தொன்மையானது எது? நம்ம தமிழ்மொழி. தமிழ்மொழி எவற்றையெல்லாம் கூறுது? அன்பையும் அறத்தையும். கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏத்து எப்பவும் இளமையோடு திகழ்வது எது? தமிழ்மொழிதான். தமிழ்மொழி எத்தகைய அறிவை தருது? அருள் நெறிகள் நிரம்பிய அறிவு. தமிழர்களோட குரலா விளங்குவது எது? தமிழ்மொழி. தமிழ்மொழிய கத்துக்கிட்டவங்க எதற்காக யாரையும் புகழ மாட்டாங்க? பொருள், அதாவது செல்வம் பெறுவதற்காக. தமிழை கற்றவங்க தங்களை போற்றாதவர்களை என்ன செய்ய மாட்டாங்க? இகழ்ந்து பேச மாட்டாங்க. தமிழர்களின் குறிக்கோள் எது? கொல்லாமை. தமிழர்களின் கொள்கை எது? பொய்யாமை. எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ உதவுபவை எவை? அன்பும் அறமும். தமிழ்மொழி அனைவரிடத்தும் எதனை தூண்டும்? அன்பையும் அறத்தையும் தூண்டும், அதாவது ஊக்கிவிடும். தமிழ் மொழி எதனை போக்கிவிடும்? அச்சத்தை, அதாவது பயத்தை போக்கிடும். சூப்பர். 3வது பகுதிக்கு வந்தாச்சு. ஊக்கிவிடும் அப்படிங்கறதோட பொருள் என்ன? ஊக்கப்படுத்தும். குறி அப்படிங்கிற சொல்லோட அர்த்தம்? குறிக்கோள். பொழிகிற அப்படின்னா என்ன அர்த்தம்? தருகின்ற. விரதம் அப்படிங்கறதோட பொருள்? நோன்பு. இன்பம் பொழிகிற வானொலியாக கவிஞர் எதைச் சொல்றார்? தமிழ்மொழியை. எங்கள் தமிழ் எத்தகைய மொழி என்கிறார் கவிஞர்? தேன்மொழி. அருள் நெறி, இந்த சொல்ல பிரித்தெழுதுனா என்ன கிடைக்கும்? அருள் கூட்டல் நெறி. நாமக்கல் கவிஞர் எந்தெந்த பரிமாணங்களை கொண்டவர்? அவர் ஒரு தமிழறிஞர், கவிஞர் மற்றும் விடுதலைப் போராட்ட வீரர். அதுவே தமிழன் குரலாகும். இதுல அதுவே அப்படிங்கிறது எதை குறிக்குது? தமிழ்மொழியே. கொல்லா விரதம், இதுல கொல்லா என்பதன் அர்த்தம்? உயிர்களை கொல்லாமை. கொய்யா நெறி, இதுல நெறி அப்படின்னா என்ன? வழி அல்லது கொள்கை. எல்லா மனிதரும் இன்புறவே. எப்போ மனிதர்கள் இன்புறுவார்கள்? கொல்லாமையும் பொய்யாமையும் கடைபிடிக்கும் போது. கவிஞர் தமிழ எதனுடன் ஒப்பிடுகிறார் அந்த இறுதி வரியில? தேன் கூட ஒப்பிடுறார், அதாவது தேன்மொழி. எவை இரண்டும் இணைந்திடும் போது மனித வாழ்வு சிறக்கும்? அன்பும் அறமும். யார் மீதுள்ள பற்றால் இராமலிங்கனார் காந்திய கவிஞர் ஆனார்? மகாத்மா காந்தி மேல இருந்த பற்றால. அறிவை தருவது மட்டுமில்லாம தமிழ் வேறு எதை தருது? இன்பம் தருது. பாடலோட முதல் வரி எதில் தொடங்குது? அருள் நெறி அப்படிங்கிற வார்த்தையில. நெறி என்பதன் பொருள் என்ன? நெறி என்றால் வழி. 13வது கேள்வி, குரலாகும் என்பதை பிரித்தெழுதுக. குரல் கூட்டல் ஆகும், குரலாகும். 14வது, வான் கூட்டல் ஒலி என்பதை சேர்த்தெழுதுக. ரொம்ப சுலபம், வானொலி. சரி. 15வது கேள்வி ஒரு இலக்கணக் கேள்வி. செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வருவது? மோனை. 6வது கேள்வி, செய்யுளில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது? அதாவது எதுகை. 17வது, செய்யுளில் இறுதி எழுத்து ஒன்றி வருவது? இறுதி ஓசை அல்லது எழுத்து ஒன்றி வருவது எய்பு. அருமை. 18வது கேள்வி, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. இதை பாடியவர் யார்? காந்திய கொள்கையால் ஈர்க்கப்பட்ட நாமக்கல் கவிஞர்.
கேட்டுட்டு இருக்கிற அனைவருக்கும் உங்கள் தேர்வுகளுக்கு எங்களின் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சிறப்பா எழுதுங்க. உங்களை சிந்திக்க வைக்கும் மற்றொரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம்.